நம் கண்ணின் நினைவை நம் பூமியின் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானிப்போம். இப்பொழுது கண்களால் நாம் துருவ நட்சத்திரத்தினை எண்ணி ஏங்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளை பெற வேண்டும் என்று ஏங்கி அதை பெற்றதை நம் புருவ மத்திக்கு கொண்டு வந்து உயிரான ஈசனிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நம் உயிர் வழியாக உயிரோடு ஒன்றி நாம் ஏங்கி அதை தியானிப்போம், சுவாசிப்போம். என்னால் இந்நேரம் வரை அந்த குருநாதர் எப்படி மனித உடல் பெற்றோம், அந்த உடல் பெறுவதற்கு முன் உயிரால் நுகரப்பட்ட உணர்வு எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒன்றுக்குள் கலவையாகி அது வடித்த சக்திகள் உயிரான்மாவிலே சேர்ந்து அடுத்த நிலை எப்படி உருவாகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் நாம் இந்த மனிதனுக்கு அடுத்து அடைய வேண்டிய எல்லை அந்த பேரருள் பேரொழிதான். அந்த பேரருள் பேரொழி அடைவதற்குத்தான் குருநாதர் நம் புருவ மத்தியை நினைவு கொண்டு வந்து உயிர் வழியாக சுவாசிக்கும்படி சொல்லுகின்றனர். ஏனென்றால் உடல் பெற்ற உணர்வுகள், உடல் பெறக்கூடிய உணர்வுகள் தான் இந்த உடலாக அணுக்களாக அணுவின் மலமாக இந்த சரீரமாக இருக்கின்றது. இந்த சரீரத்தில் விளைந்த உணர்வுகள் அதைத்தான் நாடும். மீண்டும் இந்த உடலில் விளைந்த சக்தியைத்தான், அந்த சத்தைத்தான் நுகரும்படி செய்யும். அதான் 1000 கண்ணுடையால் என்று சொல்வது. இந்த உடலில் விளைந்த உணர்வுகள் அதற்குத்தான் இந்த உயிரும் அது பசிக்காக இயங்கும் பொழுது அதற்குத்தான் அது, அதாவது முதலிலே அது பசியால் வாழக்கூடிய அந்த அணுவிற்குத்தான் முதலில் இந்த புலன் அறிவு கொண்டு நினைவுகளை கிளறும்படி செய்து அதற்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த உயிரும் இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த இயக்கத்தை மாற்றுவதற்குத்தான் நம் கண்ணின் புலனறிவை உயிரோடு ஒன்றை செய்து உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தும் பொழுது இந்த 1000 கண்ணுடையல் என்று சொல்கின்றமே, இது அனைத்துமே தடுக்கப்பட்டு இது அனைத்துமே புவியின் ஈர்ப்பு கொண்டு விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்திகள் பூமி மீது பட்டு பூமி சமைத்து வெளிப்படக்கூடிய அந்த உணர்வலைகளை சுவாசித்த இந்த அணுக்களுக்கு இது அப்படியே தலைகீழாக மாற்றி விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்திகளை எப்படி தாவர இனங்கள் அனைத்துமே நேர்கொண்டு சூரியனுடைய சக்தி எப்படி பெறுகின்றதோ அந்த சூரியனுடைய சக்தி நேர்கொண்டு வளரக்கூடிய தாவர இனங்களைப் போன்று நாமும் ஒரு நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம், மகரிஷிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளை நேரடியாக பெறுவதற்குத்தான் நமக்கு குரு கண்ணின் நினைவை புருவ மத்தி கொண்டு வர சொல்லி புருவ மத்தியிலிருந்து விண்ணினுடைய ஆற்றலை, ஒரு நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை ஒரு பழக்கமாக பயிற்சியாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். ஆக இந்த பழக்கத்திற்கு நாம் வந்துவிட்டால் நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பில் இருந்து வரக்கூடிய உணர்வுகள் நுகர்வதற்கு பதிலாக அனைத்துமே உயிரோடு ஒன்றி உயிர் வழியாக உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் ஒரு வைரம் எப்படி அந்த நஞ்சு ஒடுங்கி அது ஒளி சுடராக வீசுகின்றதோ இந்த உடல் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்கள் இருக்கக்கூடிய நஞ்சுகளும் துருவ நட்சத்திரத்துடைய பேரருள் பேரொழியை கவர்ந்து ஒளி வீசும் இந்த நட்சத்திரங்கள் எப்படி மின்னிக் கொண்டிருக்கின்றதோ நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் ஒளியான அணுக்களாக உருப்பெறும். இதான் வியாசகர் நமக்கு திருட்டு வழி என்று, கண்ணன் காட்டிய திருட்டு வழி என்று சொல்லுகின்றார். ஆகவே நாம் புருவ மத்தி வழியாக எடுப்பது, உயிர் வழியாக எடுப்பது, உயிரோடு ஒன்றி எடுப்பது என்பது இதற்கு முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மிருகத்திலிருந்து மனிதனாக வந்த நிலையில் இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரமாக நாம் எடுக்கக்கூடிய இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம்மை துருவ நட்சத்திரத்தை போன்று அந்த ஒளியான நிலைகளுக்கு நம்மை அழைத்து செல்லும். அதற்குத்தான் நாம் இப்பொழுது உயிர் வழியாக எண்ணி ஏங்கி அந்த சக்திகளை ஏங்கி பெறுகின்றோம். எல்லாமே பழக்கம்தான். சிறிது நாள் பழகிவிட்டால் நம்மை அறியாமலே அதை அழைத்து செல்லும். எந்த 1000 கண்ணுடையால் என்று இந்த உடலில் விளைந்த அணுக்களை சுட்டிக்காட்டி இந்த புவியில் விளைந்ததை அது சுவாசிக்கிறது, வளர்க்கிறது என்று குரு சொன்னாரோ அந்த உணர்வுக்குள், அந்த அணுக்களுக்குள் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை இணைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இந்த சக்திகளை ஊட்டிவிட்டோம் என்றால் அந்த அணுக்களும் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கவரக்கூடிய அந்த சந்தர்ப்பமாக அத்தகைய அணுக்களாக அது விளைந்துவிடும். அதனால்தான் ஒழுக்கம் என்பது
துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு பெற செய்வதுதான் ஒழுக்கமே தவிர இப்படி செய்தால் சரி, இப்படி செய்தால்தான் சரி, இப்படி செய்தால் தவறு என்றெல்லாம் எதுவும் கிடையாது. ஆக வின் செல்வதற்கு எப்படி ஒரு 4 விதமான பதங்களை காட்டினாரோ இதை போன்று இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை எடுப்பதற்கு இப்படித்தான் எந்த சட்டமும் எந்த விதியும் இல்லை. இவர்களுக்குத்தான் கிடைக்கும், இப்படி எண்ணினால் தான் கிடைக்கும், அல்லது நல்லவர்களுக்குத்தான் கிடைக்கும், அல்லது நல்ல உணர்வோடு எண்ணினால் தான் கிடைக்கும் என்றெல்லாம் கிடையாது. நம் உயிரிலே இந்த துருவ நட்சத்திரத்தினுடன் மோத வேண்டும். உயிரான காந்தத்தால் அது கவரப்பட வேண்டும். அந்த உயிரின் காந்தத்தால், உயிரின் துடிப்பால் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அதன் வழியாக கிடைக்கப்படும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் அந்த சக்தி பெற ஏதுவாகின்றது. எப்படி உயிரினங்கள் இருக்கக்கூடிய உணர்வுகள் கலவையாகி புதுவிதமான ரூபமானதோ, தாவரங்களுடைய சத்தும் உயிரினங்களுடைய சத்தும் கலக்கப்படும் போது அது எப்படி மற்ற உயிரினங்களை குறிவைத்து அந்த தாவரங்கள் அந்த வீரிய சக்தியாக அது விளைகின்றதோ, புலி மிரட்டி யானை மிரட்டி என்று எப்படி விளைகின்றதோ இதை போன்றுதான் நாம் இப்பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அந்த ஒளியான நிலைகள் பெற வேண்டும், அனைத்துமே பேரருள் பேரொழியாக மாற வேண்டும் என்று இந்த அடிப்படையில் நாம் சென்றோம் என்றால் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் ஒரு விமோச்சனமாக உயர்ந்த நிலை பெற நாம் எண்ணி ஏங்கி எடுக்கக்கூடிய இந்த எண்ணமே, இந்த உணர்வே நம்மை அது உயர்ந்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும். ஆக உடல்கள் இறந்த நிலையிலிருந்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மனம், ரத்தம், அந்த உடலில் கூடிய தசைகள், அழுகிய உணர்வுகள் சேர்ந்துதான் அது புலி மிரட்டியாகவோ நரி மிரட்டியாகவோ மாறுகின்றது. இதை போன்றுதான் இந்த உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றி வின் சென்ற பேரருள் பேரொழியாக அனைவரையும் மகிழ்ந்து வாழச் செய்யக்கூடிய இருளான நிலைகளை ஒளியாக மாற்றக்கூடிய அந்த அருள் ஞானம், மெய்ஞானம் என்ற நிலைகள் ஒளி பாய்ச்சிக் கொண்டிருக்கும் அந்த ஞானத்தை நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் பெற வேண்டும் என்று, அதனால்தான் எண்ணி ஏங்கி நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்வது. அந்த ஏக்கம் நமக்கு இருந்தாலே போதுமானது. நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அது பெற வேண்டும் என்று ஏங்கினாலே போதுமானது. அந்த அணுக்களும் இது சிறுக சிறுக அந்த தகுதி பெறும். நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே நமக்கு ஒத்துழைத்து ஒரு நூலால் ஒரு வலுவானதை நாம் தூக்க முடியாது. ஆனால் அந்த நூலை ஒரு கடினமான கயிறாக அமைந்து விட்டால் அது எப்படி வலு கொண்டதாக ஆகின்றதோ இதை போன்று தனி ஒரு மனிதனால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெறக்கூடிய தகுதி இல்லை என்றால் நம் குருநாதர் காட்டிய அந்த அருள் வழிப்படி, இந்த முறைப்படி நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் சிறுக சிறுக அந்த ஒளியான அணுக்களை நாம் சுவாசிக்க ஆரம்பித்து விட்டாலே இந்த நிலைகள் கிடைக்கப்பெறும். என்றால் இதற்கு முன் வின் சென்ற இந்த உலகை ஒளியாக மாற்றிய ரிஷிகளுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால், வால்மீகியாக இருந்தாலும் சரி, போகனாக இருந்தாலும் சரி, வியாசகராக இருந்தாலும் சரி, இதுபோன்று சொல்லிக்கொண்டே போகணும். இவர்கள் அனைவருமே இதுபோன்று சந்தர்ப்பத்திலே அவர்கள் நுகர்ந்த அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளோ அல்லது குருநாதர் உபதேச வாயிலாக கொடுத்தது போன்று பல கோடி ஆண்டுகளுக்கு முன் வின் சென்ற மாமகர்ஷி ஈஸ்வராய குரு அவருடைய உயிரான்மாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒளியான அணுக்கள் சந்தர்ப்பவசத்தால் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஈர்ப்புக்குள் சிக்கப்பட்டு அவருடைய ஒளியான அணுக்கள் இவர்களுக்குள்ளும் விளைந்து அவர்களும் குரு காட்டி வழியிலே வின் சென்றுள்ளார்கள் என்று சொன்னது போன்று அந்த ஒளியான அணுக்கள் இப்படி சந்தர்ப்பவசத்தால் ஒரு மனிதனுடைய ஈர்ப்பிற்குள் அந்த உயிரான நிலைகளுக்கு இணைந்து அதில் வளர்ச்சி பெற்றுதான் ஒவ்வொரு ஞானியும் ரிஷியாகும் அந்த நிலைகளை பக்குவம் பெற்றார்கள். அதனால்தான் முதலே சொல்லணும், தனித்து ஒருவரால் வின் செல்ல முடியாது என்று குரு சொல்லுவார். ஆனால் தனித்து ஒருவர் வின் செல்ல முடியும் என்பதையும் சொல்லுவார். அதே போன்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெற தனி மனிதனால் எடுக்கக்கூடிய தகுதி இல்லை என்றும் சொல்வார். ஆனால் தனித்த மனிதனை பெற முடியும் என்று சொல்வார். என்ற அந்த வளர்ச்சியினுடைய பருவங்கள் நாம் வளர்ந்து காட்ட வேண்டிய நிலைகள், அந்த வளர்ச்சி பெற்ற பருவங்களை அதற்குண்டான நிலைகள் சிறுக சிறுக செல்லும் பொழுது அந்த ஆற்றல் நமக்குள் பெருகப்படும் பொழுது முழுமையை பெற முடியும். அதனால் இன்று நாம் கூட்டமைப்பாக ஒரு விஞ்ஞான உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் நம் அனைவரையும் ஒருங்கிணைத்து இதை செயல்படுகின்றார்கள். ஆனால் அன்று வாழ்ந்த ரிஷிகளோ ஞானிகளோ அங்கே மக்கள் தொகை கம்மி. ஆனால் அவர்களுக்குள் எதிர்மறையான நிலையில் வரும்பொழுது விண்ணை நோக்கி இயங்கி அந்த சக்தியில் அவர் பெற்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ரிஷிகள் ஞானிகள் அகஸ்தியனுக்கு பின் வாழ்ந்தாலும் அந்த அகஸ்தியனோடு சேர்ந்து விண்ணுக்கு சென்றவர்கள் தான் அதிகம், ஏராளம். ஆனால் இந்த தனித்த நிலைகள் போகரோ, திருமூலரோ, வியாசகரோ, வான்மீகோ இவர்கள் அனைவரும் இது போன்ற கூட்டமைப்பாக யாரும் செல்லவில்லை. ஆனால் அவர் தனித்த நிலையில் அந்த சக்தி பெற்றார்கள். இருந்தாலும் நாம் இன்று கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய நிலையில் நம் அனைவரையுமே ஒருங்கிணைத்து நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அனைவரும் ஏகோபித்த நிலையில் அந்த உயர்ந்த நிலை பெற முடியும் என்பதற்குத்தான் குருநாதர் இதை உபதேசிக்கின்றார்கள். இந்த உபதேசத்தினுடைய உட்பொருளை அவர் பதிவு செய்து நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அந்த அடிப்படையிலே நாம் மற்றவர்கள் நினைவு செலுத்தாதபடி, மற்றவர்கள் இப்படி சொல்லுகின்றாரே, சாமி இப்படி சொல்லுகின்றாரே என்று மற்றவர்கள் நினைவை செலுத்தாதபடி குரு கொடுத்த வித்தை மீண்டும் குருவினிடமே அது விளக்கம் கேட்டு அவரிடம் அந்த உண்மைகளை தெரிந்து கொண்டால், அந்த விளக்கங்களை நாம் பெற்றோம் என்றால் நாம் போகும் பாதையிலே அந்த தெளிந்த நிலைகள் கிடைக்கும், தெளிவான நிலைகள் கிடைக்கும். அதை நாம் அந்த அனுபவங்கள் பெற்றோம் என்றால் அந்த குரு செய்த நிலைகளை
அவர் எப்படி இது போன்ற பல கருத்துக்களை சொல்லி எல்லோருக்கும் அது ஏற்றுக்கொள்ளும்படியாக எல்லோரையும் அந்த அளவில் அழைத்துச் செல்லும் நிலைகளாக நல்லவர் கெட்டவர் என்ற நிலை இல்லாதபடி உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து எல்லோரும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நமக்கு உபதேசித்து இப்பொழுது நாமும் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அவர் காட்டிய வழியில் நாம் செயல்படுத்தும் போது அதே வழியில் நாம் செயல்படுவது கொண்டு நம் உடலை உருவாக்கி எல்லா அணுக்களிலுமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெறலை நாம் பெறச் செய்யக்கூடிய இந்த மார்க்கம்தான் நம் குரு வழியில் இந்த உயிர் வழியாக எடுக்கக்கூடிய தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவாணுக்களும் ஜீவான்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம்முடைய நினைவு முழுமையாக துருவ நட்சத்திரத்தின்பார் இருக்க வேண்டும். அந்த சக்தி பெற வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் அந்த ஏக்கம் இருக்க வேண்டும். அந்த ஏக்கத்தோடு நாம் உடலுக்குள் செலுத்தினால் இந்த உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் அந்த தகுதி பெறுகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஞானகுரு அவர்கள் போகமா மகரிஷி பற்றி உணர்த்தப்படும் பொழுது அவர் காளிங்கநாதரை குருவாக ஏற்றுக்கொண்டார் என்றும் சொல்லுவார். காளிங்கன் அந்த பாம்பு குருவாக இருந்ததும் என்றும் சொல்வார். ரெண்டுமே மறைப்பொருளாக இருக்கும். அதனுடைய உட்பொருள் இயக்கமே விஷத்தினுடைய தாக்குதல் ஆதியிலே எப்படி சகலமே உருவானதோ அதை போன்ற நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் விஷம் உண்டு, நம் உயிரிலும் அந்த விஷம் உண்டு. அது அந்த விஷம்தான் இயக்குவதற்கு மூல காரணம் என்பதை போகர் அதை உணர்ந்து கொண்ட பின்புதான் அந்த விஷத்தையே குருவாக எடுத்து அந்த விஷம் எப்படி மற்றொன்றை இயக்குகிறது என்பதை அதை ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் என்றால் அந்த 24 மணி நேரம் அதையே எண்ணி அதையே தியானித்து அதையே நுகர்ந்து அதையே சுவாசித்து அதையே அவர் குருவாக ஏற்றுக்கொண்டார் என்றால் இது எப்படி இயக்குகின்றது, இயக்கக்கூடிய சக்தி இதற்கு எப்படி வந்தது என்று அதையே தியானித்து அதையே நுகரப்படும் பொழுது எப்படி அகஸ்தியனுடைய தாயிலிருந்து அவர் உடலிலே பூசிய முலாம்கள் மற்ற விஷமான ஜந்துகளிடமிருந்து இருள் சூழும் நிலையிலிருந்து பிற நஞ்சான நிலையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அவர்கள் பூசினார்களோ அந்த மனமே அந்த நஞ்சே கருவுற்ற அந்த தாய் அது சுவாசத்திலே அது ரத்தத்தின் வழி கூடி அகஸ்தியனுக்கு அது இணைந்து எந்த நஞ்சு அது வீரியமாக அதை காற்றிடும் நிலைகளாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அந்த நஞ்சே அவன் உடலிலே அணுக்களாக விளைந்து அந்த நஞ்சை அவனுக்கு பாதுகாப்பாக விண்ணுலக ஆற்றலை அவனை தன்னிச்சையாக நுகரும்படி செய்து அந்த நிலை அவன் பெற்றானோ இதேதான் போகரும் ஒவ்வொரு அணுவில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் அதைத்தான் காளிங்கன் என்று குருவாக ஏற்றுக்கொண்டார். அதே போன்று மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் இதைத்தான் வாலியை ராமன் மறைந்திருந்து அதனுடைய செயலை தடுத்தான் என்று சொல்வார். விஷத்தினுடைய இயக்கத்தை நாம் நேர்முகமாக எதிர்க்க முடியாது. அந்த விஷத்தினுடைய இயக்கமாகத்தான் சகலமே சிருஷ்டியாகின்றது என்பதை உணர்ந்து அந்த விஷயத்தினுடைய ஆற்றலை நாம் அதை நுகர பழக வேண்டும். அந்த விஷயத்தினுடைய ஆற்றலை நுகர்ந்து ஒளியாக அந்த மாற்றக்கூடிய பருவத்தை தான் மாமகர்ஷி ஈஸ்வராய பூதேவர்
நமக்கு இந்த உபதேச வாயிலாக கொடுக்கின்றார்கள். அந்த சக்திகளை, அந்த தகுதிகளை கொடுக்கின்றார்கள். ஒரு நெல் உருவாகிறது என்றால் அந்த நெல்லுக்கு உமி மிகவும் அவசியம். அந்த உமி இருந்தால்தான் அந்த செடி தனக்குள் எடுக்கக்கூடிய வீரிய சத்தை அந்த பாலாக அந்த உமிக்குள் அதை இணைந்து அதற்குள் அது உறைந்து அந்த உமியின் அந்த பாதுகாப்பு மூலமாகத்தான் நெல் மணி அங்கே உருவாகின்றது. ஆக விஷம் என்பது அந்த நெல்லினுடைய இருக்கக்கூடிய தோடு போன்றுதான். இதை போன்ற இந்த விஷத்தையே நாம் பாதுகாப்பாக உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எது இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ இயக்கிக் கொண்டிருக்கின்றதோ அதையே நாம் நமக்கு பாதுகாப்பாக இந்த ரிஷிகளின் ஞானிகள் எப்படி தங்களுக்குள் அதை உருவாக்கி கொண்டார்களோ, இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் இன்று உபயோகப்படுத்தக்கூடிய விளக்குகள் அனைத்துமே நாம் கெரசினை வைத்து ஒரு விளக்கை எரிய செய்கின்றோம், பெட்ரோலை வைத்து எரிய செய்கின்றோம். இப்படி எத்தனையோ எரிபொருள்களை வைத்து அது அனைத்திலுமே நஞ்சு உண்டு. ஆனால் வெளிச்சத்தை உமிழ்கின்றது. இதை போன்றுதான் நாம் இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்களிலும் சரி, புறத்திலிருந்து வரக்கூடிய நிலை எதுவாக இருந்தாலும் அதையே நாம் ஞானிகள் காட்டிய மகரிஷிகள் காட்டிய நிலையில் அவருடைய அருள் சக்திகளை நுகர்ந்தோம் என்றால், அதை அதற்குள் இணைத்தோம் என்றால் வேகா நிலை, அந்த நஞ்சையை ஒளி சுடராக நாம் மாற்றக்கூடிய பருவத்தை நாம் பெற முடியும். ஆகவே அந்த அடிப்படையில் போகர் எதை குருவாக ஏற்று தன் உயிரான்மாவிலே தன் உயிருடைய ஈர்ப்பில் இந்த உடலில் விளைந்த அனைத்துமே உயிரின் ஈர்ப்பில் அது கவர்ச்சியாக அனைத்துமே உயிரோடு ஒன்றை செய்தாரோ நாமும். என்றால் நாம் யார் என்றால் இந்த உயிர் தான். உயிரால் வளர்க்கப்பட்டதான் இந்த உடல். ஆனாலும் இந்த உடலின் இயக்கத்தால் எழும் உணர்வால் சுவாசிக்கப்பட்ட உணர்வு தான் உயிரில் பட்டு இயக்க சக்தியாக வருகின்றது. இந்த உடலிலே வாழக்கூடிய நாம் இந்த உடலையே கருவியாக பயன்படுத்தி இந்த உடலில் இருக்கக்கூடிய நஞ்சையை அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய ஒளியின் சுடராக மாற்றுவதற்கு அதை அனைத்துமே உயிரின் இணைப்புக்கு, அதாவது நமக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். இது அடிமைப்படுத்துவதல்ல, நமக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் எப்படி ஒரு சூடான பொருளை அதற்குண்டான ஒரு கருவியை வைத்து தொழுகின்றோமோ அதை போன்று ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வு கொண்டு ராமன் வாளியை மறைந்திருந்து தாக்கியது கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை மீண்டும் மீண்டும் எண்ணி ஏங்கி அதை சுவாசித்து அதுவாகவே நாம் எண்ணி அந்த சக்திகளையே நாம் எல்லாவற்றிலும் இணைக்க தெரிய வேண்டும். என்றால் வீரம் என்றால் நேரடியாக தாக்குவது வீரம் என்று நாம் இப்படித்தான் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். ஆனால் ராமனோ வாளியை மறைந்திருந்துதான் தாக்குகின்றான். அது ஞானிகளுடைய கலாச்சாரமே இதுதான். எதையுமே எதிர்கொண்டு மோதுவதற்கு பதிலாக மறைமுகமாக அருள் உணர்வுகளை பெற்று அருள் உணர்வுகளை வளர்த்து அதையே நாம் பெருக்கிக் கொண்டு வந்தோம் என்றால் அதனுடைய வலு இந்த உயிரால் உருவாக்கப்படும் பொழுது மற்ற நிலைகள் அனைத்துமே சிரித்துவிடும். ஆக முருகன் காலுக்கு அடியிலே அங்கே பாம்பு இருப்பது போன்று அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்திலே மயில், அதாவது இரண்டுமே ஒன்று கொண்டு பகைமைதான். ஆனால் பாம்பும் மயிலும் அங்கே இணைந்த நிலையில் இருப்பது போன்று நம் உடலுக்குள்ளேயே நம் உயிரான்மாவிலே அத்தகைய பேரருளை சேர்க்க முடியும். ஆகவே எதையும் இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இப்படித்தான் சரி, இதுதான் தவறு என்ற நிலையில் நாம் நினைவை செலுத்துவதற்கு பதிலாக உயிரோடு ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றக்கூடிய அழிஞானிய உணர்வை மகிழ்ச்சி உணர்வை நாம் பெற்று நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இந்த உணவை கொடுத்தோம் என்றால் எது சரியோ அந்த சரியான நிலைகளுக்கு அது நம்மை அழைத்து செல்லும். இதுதான் பேரருள் ஞானம் என்று சொல்வது. அந்த ஞானத்தை நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அது உணவாக கொடுத்து உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் இந்த சிவமே, இந்த உடலான சிவமே மகிழ்ந்து வாழும் நிலைகளாக பெற வேண்டும் என்று நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இப்பொழுது நாம் தியானிப்போம். எல்லா அணுக்களுக்கும் அந்த சக்தியை பெற செய்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் சிறுகுடல் பெருகுடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. மனித வாழ்க்கையில் வேதனை 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 என்று எடுத்தால் உடல் இருக்கக்கூடிய விஷம் அனைத்துமே ஒன்று சேர்ந்து இந்த விஷமே இயக்க சக்தியாகும் போது இந்த உடலில் இது கேன்சர் நோயாக மாறுகின்றது. ஆனால் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்திலுமே வேதனை வேதனை என்று எண்ணுவதற்கு பதிலாக வேதனை நீக்கிய நஞ்சை ஒளியாக மாற்றிய துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய இந்த பயிற்சியாக நாம் எண்ணி உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாக உயிரோடு ஒன்றி அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி ஏங்கி துருவ நட்சத்திரத்தின் பேரல்கள் எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர வேண்டும் என்று அதே எண்ணி ஏங்கினால் அந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களில் இந்த விஷத்தன்மை வேதனையால் கேன்சராக மாறுவது போன்று நாம் எடுக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தின் உணர்வால் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை பேரருள் பேரொழியாக ஆத்ம ஜோதியாக ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு ஞானியும் எந்த நிலை பெற எவ்வளவு சிரமப்பட்டு கடும் தவம் இருந்து அதை பெற ஏங்கினார்களோ அந்த சக்தியை நாம் எளிதில் பெற முடியும். அத்தகைய ஒரு
தியான பயிற்சியாக தான் இந்த உடல் உறுப்புகளுக்கு அந்த சக்தியை பெறுவதற்கு நம் குரு கொடுத்துள்ளார்கள். அது அந்த நிலை நாம் அனைவரும் பெறுவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நம்முடைய குருநாதர் நம்முடைய தியானத்தை முறைப்படுத்தி காட்டும் பொழுது இதை அகக்கண் தியானம் என்று சொல்வார். அகக்கண் தியானம் என்று சொன்னால், இன்று நாம் மற்ற நிலையில் கேள்விப்படும் பொழுது அல்லது நாம் புராணங்களிலோ மற்ற எல்லாம் படித்திருக்கிறோம் என்றால், எதையோ ஒன்றை சுட்டிக்காட்டி அதன்பால் மந்திரத்தை அந்த ஒலிகளை எழுப்பி அது பூஜையோ மற்ற யாகங்களோ இந்த அடிப்படையில் செய்ய வேண்டும், அல்லது கையிலே ஒரு பாசியோ மற்ற நிலைகளை வைத்து அது எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் என்றுதான், அல்லது இத்தனை முறை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த தியான நிலைகளை நாம் மணிக்கணக்காக தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதற்கு பதிலாக அகக்கண் அகக்கண் என்று சொன்னால், இப்பொழுது நாம் கண்களை மூடி அல்லது ஒரு இருட்டான இடத்தில் இருக்கிறோம் என்றால் கண்களை திறந்துதான் இருக்கின்றோம், ஆனால் வெளிச்சம் இல்லை. நாம் வீட்டிற்குள் இருக்கிறோம் என்றால் இந்த கண்ணின் நினைவு கொண்டு நம் கைகளையோ மற்ற துளாவிக் கொண்டு இந்த இடத்தில் இந்த பொருள் வைத்திருக்கின்றோம், இந்த இடத்திலே டார்ச் இருக்கின்றது, அதை எடுத்தால் வெளிச்சம் வரும் என்றது. வெளியிலே வெளிச்சம் இல்லை, நம் கண்களிலும் அதை பார்க்கக்கூடிய திறன் இல்லை. ஆனாலும் கண்களை திறந்தோ அல்லது கண்களை மூடியோ இந்த நினைவுகள் இந்த இடத்திலே தான் இந்த பொருள் இருக்கிறது என்றது அது எப்படி வெளிச்சமாக காட்டி அந்த இடத்திற்கு நம்மை இந்த உடலை அழைத்து சென்று நாம் நகர்ந்து அல்லது ஊர்ந்து அல்லது துளாவி அதை தடவிக்கொண்டே அந்த இடத்தை எப்படி நாம் அணுகின்றது, இதை போன்றுதான் அகக்கண் தியானம் என்று சொல்வது. நமக்கு துருவ நட்சத்திரத்தை பற்றி தெரியாது, ஞானிகளை பற்றி தெரியாது, மகிழ்ச்சிகளை பற்றி தெரியாது, உணவை ஒளியாக மாற்றுவதை பற்றி தெரியாது. இருந்தாலும் குரு பதிவு செய்ததை, குரு நமக்குள் ஆழமாக சுட்டிக்காட்டியதை, அவர் செவிவழி நமக்குள் ஓவிய அந்த உணர்வின் ஒளிகள் உந்தப்பட்டு கண்ணின் நினைவுக்கு அந்த நினைவலைகள் தான் நினைவாற்றல் என்று சொல்வது. எப்படி நாம் வீட்டிற்குள் பழகிய நிலையில் கொண்டு நம் எண்ணம் அதை அழைத்து சென்று அந்த பொருளை எடுக்கும்படி செய்கின்றதோ, இதை போன்றுதான் நம் எண்ணத்தால் பதிவு செய்த குருவின் உணர்வு கொண்டு அதை நம் கண்களுக்கு இணைத்து அந்த கண்களின் நினைவை புருவ மத்தி கொண்டு வந்தது. அதன் வழி நாம் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகளை ஒரு பழக்கமாக ஒரு பயிற்சியாக இதை நாம் செலுத்தினோம் என்றால் இதுதான் அகக்கண் தியானம் என்று சொல்வது. இது பழகிவிட்டால் கண்களை மூடியும் இதை எடுக்க முடியும், கண்களை திறந்திருக்கும் பொழுதும் எடுக்க முடியும். ஆக இந்த அகக்கண்ணுடைய தியானத்தினுடைய முக்கியமான சிறப்பு அம்சமே, மற்ற தியானங்களோ மற்ற யாகங்களோ புறத்தில் ஒரு பொருளை காட்டிதான் செய்வார்கள். இங்கே அகத்திற்குள், என்றால் இந்த சக்தியை நாம் ஒரு நட்சத்திரத்திலிருந்து நாம் எடுக்கிறோம் என்றாலும் இதை எங்கே உரைய செய்கிறோம் என்றால் நம் உயிரிலே உயிர் ஆன்மாவிலே இதை சேர்க்கும்படி செய்கின்றோம். அந்த உயிரான்மாவிலே சேர்க்கக்கூடிய அந்த நிலைக்குத்தான் இது அகக்கண் தியானம் என்று. அது கண், நம் கண்களின் நினைவு கொண்டுதான் அதை கொண்டு வர முடியும். என்றால் ஒருவர் பேசுகிறார், ஒரு செயலை செய்கிறார் என்றால், அல்லது ஒரு சப்தம் கேட்கிறது என்றால் உடனே நினைவுகள் அங்கே சென்று விடுகிறது, என்ன என்று திரும்பி பார்த்து செய்கின்றது, அல்லது அந்த இடத்திற்கு செல்லும்படி செய்கிறது. இதற்கு பதிலாக இருந்த இடத்திலிருந்து எத்தகைய மாறுபாடான நிலைகள் வந்தாலும், எத்தகைய உணர்வு இருந்தாலும், குரு காட்டிய முறைப்படி தான் இருளை போக்கும் உணர்வு என்று சொல்வது. ஏதோ ஒரு சப்தம் கேட்குது, என்ன என்று நாம் திரும்பி பார்க்கும்படி செய்து பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த வாழ்க்கையில் எதிர்மறையான உணர்வுகள் வந்தால் அது மோதும் பொழுது
அதற்கு என்ன என்று நம்மால் உடனடியாக தெரிய முடிகின்றதா, அறிய முடிகின்றதா? அது அப்படிப்பட்ட ஒரு பயிற்சிக்குத்தான் அந்த இருளான உணர்வுகள் மோதும் பொழுது இருளிலே சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக கண்ணின் நினைவு உயிரோடு கொண்டு வந்து குருவின்பால் நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்று இணைக்கப்படும் பொழுது அந்த இருள் நீங்கி பொருள் காணும் நிலையாக வருகின்றது. அது அத்தகைய நிலையில் பெறுவதற்குத்தான் நம் கண் கருமணிகளிலே அந்த ஒளியான உணர்வுகளை நாம் இந்த கருமணிகளிலே துருவ நட்சத்திரத்தின் பேரொளி அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை பெறுவதற்குத்தான் குருநாதர் இந்த பயிற்சியை கொடுத்திருக்கின்றார். ஏன்னா ஒவ்வொரு தியானத்தில் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வருகிறோம் என்றால் ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் தன் கண் பார்வையிலே தான் புலன் அறிவு கொண்டுதான் விண்ணினுடைய ஆற்றலை எடுத்தார்கள். அதன் வழிதான் அவர்கள் தங்களுக்குள் இந்த உயர்ந்த சக்திகளை, அதாவது நாம் குருநாதரை சொல்லும் பொழுது மிக மிக என்னது வார்த்தையில் அவர் சொன்னாலும் கூட அந்த உணர்வின் ஒளியோ அவ்வளவு பெரிய சக்தி, அவ்வளவு பெரிய பவரை கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அவ்வளவு பெரிய பவரை நாம் வாங்க வேண்டும் என்ற அந்த கண்ணின் நினைவு கொண்டு அவர் உபதேசித்த ஒளியில் அந்த உணர்வு கொண்டு உயிரான ஈசனிடம் அப்படித்தான் எண்ணி ஏங்கி பெற முடியும். அது நாம் நினைப்பது போன்று இந்த உடலுக்கோ தொழிலுக்கோ குடும்பத்திற்கோ மற்ற நிலைகளுக்கோ எண்ணாதபடி அவர் எப்படி அந்த உணர்வின் ஒளி அவ்வளவு பெரிய பவரை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த கண்ணின் நினைவை அவர்பால் செலுத்தி அவரோடு ஒன்றி அந்த உயிர் வழியாக அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கினார். அவருக்கு கிடைத்த அந்த உயர்ந்த சக்தி குருவர்களால் அவர் பெற்ற தனக்குள் விளைய வைத்த இந்த எங்கிருந்து அந்த உயர்ந்த சக்தி அது வந்து கொண்டிருக்கின்றதோ அந்த எல்லைக்கே நம்மை அது அழைத்து செல்லும். நம் சூரிய குடும்பத்தையும் 2000 சூரிய குடும்பத்தையும் அகண்ட அண்டத்திற்கும் நம் நினைவாற்றலை என்றால் நமது குரு எளிதாக சொல்லுகின்றார். உங்களுடைய கண் புலனறிவு அகண்ட அண்டத்திற்கு செல்லும், விண்ணினுடைய ஆற்றலை பெறுவீர்கள் என்று சாதாரணமாக சொல்லி அந்த உயர்ந்த சக்திகளை பெரும்படி செய்யணும். ஆகவே நம் கண் கருமணிகளிலும் குருநாதர் பதிவு செய்த நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சக்திகளை பெற ஏங்கி தியானிப்போம். தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரது கண் கருமணிகளிலும் குருநாதர் எந்த உயர்ந்த சக்தியை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாக்காக கொடுத்தது பெரும்படி செய்யினர். தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருடைய கண் கருமணியில் அந்த சக்தி பெற நாம் ஏங்கி தியானிப்போம். சிறிது காலம் பழகிவிட்டாலே நாம் நினைவுகள் மற்ற நிலைகளுக்கு ஊடுருவி என்ன ஏது என்று அங்கே செல்வதற்கு பதிலாக இது நம் உயிரிடம் கேட்போம், ஞான குருவிடம் கேட்போம், மாமகர்ஷி ஈஸ்வராய குருவிடம் கேட்போம், அகசியிடம் கேட்போம் என்று அப்படியே தலைகீழாக நம்முடைய நினைவுகள் இந்த கண்ணிலே இது போன்று பதிவு செய்துவிட்டால் வெளியிலே கேட்டு வெளியிலே பார்த்து வெளியிலேயே சென்று வெளியிலேயே நம் நினைவுகள் செல்வதற்கு பதிலாக அதை மடக்கி உள்முகமாக அகநிலைகளுக்கு உயிர் வழியாக நாம் நினைவை செலுத்தி விண்ணுலக ஆற்றலை பெற்று அந்த மகரிஷிகளின் ஞானியில் இருந்து எப்படி பேரண்டத்திலே ஒரு பாலடைந்த இடத்திலிருந்து அவர்கள் பெற்ற உயர்ந்த சக்திகளை இந்த பூமியில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அந்த சக்தியை பாய்ச்சி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு நாம் சென்று அந்த அருளை நாமம் பெற்று இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இருளை போக்கி இங்கே நாம் வாழக்கூடிய இடத்திலும் இருளை போக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக நாம் ஆக முடியும். அதான் கண்களை புறநிலைகளுக்கு செலுத்துவதற்கும் அகநிலைகளுக்கு செலுத்துவதற்கும் உண்டான வித்தியாசம். ஏனால் இங்கே அகநிலைகள் என்றால் உடலுக்குள் அல்ல, உயிரோடு கொண்டு நினைவு விண்ணிலை செலுத்துகின்றதுதான் அகநிலையில் செலுத்துவது என்பது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம் எலும்புகளுக்குள்ளாம் அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிக்கும் பொழுது நம் எலும்புகளுக்குள் அந்த வீரியமான கதிரியக்க சக்திகள் அணைகின்றது, அந்த காந்த சக்தி கூடுகின்றது.
அந்த தனித்து துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியோ மகரிஷியுடைய சக்தியோ பெற முடியாது என்று எதை சாதாரண மனிதனுடைய எண்ணங்களை பற்றி உணர்வுகளை பற்றி குரு சொன்னாரோ அதை மாற்றி நம் உடல் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளுக்குள் துருவ நட்சத்திரத்தினுடைய குரு காட்டியவர்கள் நாம் இணைக்க அந்த காந்த சக்தி கூடி அந்த கதிரியக்க சக்திகள் கூடி நாம் அனைவருமே தனித்த நிலையில் அந்த சக்தி பெற அந்த தகுதி பெற்றவர்களாகின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகமுள்ள விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து, குளுத்தெலும்பு முழுவதும் படர்ந்து, அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் படர்ந்து, ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம் குருநாதர் இந்த ஊனை பற்றி சொல்லும் பொழுது, எண்ணம் இருந்தால் பதிவாகும், பதிவு இருந்தால் அந்த பதிவை வைத்து எது பதிவானதோ அதை வளர்க்க முடியும் என்று இப்படிதான் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக நாம் சிறிதளவு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நம் எண்ணத்தால் ஏங்கினால் அது பதிவாகின்றது. அந்த பதிவு நம் கண்களின் வழியாக நாம் எண்ணி உயிர் வழியாக செலுத்தப்படும் பொழுது அது ஊனாக மாறுகின்றது. இந்த ஊனை திரும்ப திரும்ப குருநாதர் சொன்ன முறைப்படி அந்த எண்ணம் பதிவு என்று திரும்ப திரும்ப துருவ நட்சத்திரத்தின்பால் நம்முடைய எண்ணங்களை கொண்டு சென்று அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்க அந்த பதிவு நம்மை அது துருவ நட்சத்திரத்திற்கு அழைத்து செல்லும். மிகவும் எளிதான வழியாகத்தான் குருநாதர் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இதுதான் நாம் இப்பொழுது தியானம் செய்யும் பொழுது நம்முடைய எண்ணம் துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்கின்றது, பதிவும் ஆகின்றது, அந்த சக்தியும் கிடைக்கின்றது. ஆனால் இந்த தியானம் முடிந்த பின்போ அல்லது மற்ற நேரங்களிலோ இந்த உணர்வை நாம் எண்ணாதபடி இந்த உடல் வாழ்க்கை என்ற நிலையில் நாம் சிக்கும் பொழுதுதான் நம்முடைய எண்ணம் வேறு திசையில் சென்று விடுகின்றது, வேறு உணர்வுகள் பதிவாகின்றது. அந்த பதிவாகும் நிலையில் நம்மை அந்த வழிக்கு அழைத்து சென்று விடுகின்றது. ஆக குரு இதுபோன்ற உபதேசித்த நிலைகளை பதிவு செய்து மீண்டும் அதை நமக்குள் வளர்த்து கொண்டால் அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் வளரும். அதற்குத்தான் இதையெல்லாம் பயிற்சியாக கொடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்திலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நம்மை எண்ணும்படி, அதை எண்ணி எடுக்கும்படி, அதை நுகரும்படி, அதை சுவாசிக்கும்படி ஒரு அந்த பயிற்சியாக கொடுத்துள்ளார்கள். ஏனால் எண்ணுவது என்பது வேறு, சொல்லுவது என்பது வேறு. நம்முடைய எண்ணம் துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்க வேண்டும், உயிரின்பால் இருக்க வேண்டும், ஞானிகள்பால் இருக்க வேண்டும், மகர்ஷிகள்பால் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் சரியாக அங்கிருந்தால் நம்முடைய சொல் அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் வெறுமன சொல்லாக துருவ நட்சத்திரம் என்று சொல்லிக் கொண்டோ மற்ற நிலைகளிலோ நம் நினைவை செலுத்தி மற்ற நிலைகளில் நம் எண்ணங்கள் சென்று இதை சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை. அதனால்தான் வெறுமன இதை சொல்லக்கூடாது என்று சொல்வார். அந்த எண்ணம் இருக்க வேண்டும், அந்த நினைவாற்றல் அங்கே செல்ல வேண்டும், அங்கே ஐக்கியமாக வேண்டும், அது ரெண்டரை கலக்க வேண்டும் அந்த எண்ணம். அப்பொழுதுதான் அது ஆழமாக பதிவாகும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து
தோலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா